வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பா இயக்குனர் அமீர் வெளியிட்டுள்ள விளக்கம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக நிறைய திரைப்படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். போதைப் பொருளை எப்படியெல்லாம் கடத்துறாங்க, அதன் மூலமாக என்ன லாபம் செய்யறாங்கன்னு நம்ம ஹாலிவுட் படங்கள்ல தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இதெல்லாம் உண்மையிலே நடக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழுந்துச்சு. ஆனால் இப்போது இந்த சம்பவம் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீப காலமாகவே போதைப் பொருள் கும்பலை கைது செய்யும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாகவே டெல்லியில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்து வராங்க. அந்த வகையில கடந்த வாரம் தெற்கு டெல்லியிலிருந்து 2 போதைப் பொருள் குடோனில் போலீசார் சோதனை நடத்தியிருக்காங்க. அதில் சுமாராக 1700 கிலோ மெப்ட்ரோன் என்ற போதைப் பொருளை பறிமுதல் செய்திருக்காங்க. அதன் பின்பு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தின் 50 கிலோ போதைப் பொருளை கடத்த முயன்ற போது டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் டெல்லி காவல்துறை இணைந்து அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க. தேங்காய் பொடி, ஊட்டச்சத்து பவுருடன் சேர்த்து இந்த சூடோபொரடின் எனப்படும் போதைப் பொருளை கடத்த முயற்சி செய்திருக்காங்க. பின்பு போலீசார் கைது செய்யப்பட்ட குற்றவாளியிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது விசாரணையில் இந்தியாவில் கடந்த 3 ஆண்டுகளாகவே டெல்லியை மையமாக வைத்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்துவது தெரிய வந்திருக்கிறது. மேலும் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு முக்கிய நபராக செயல்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் என்று தெரிய வந்திருக்கிறது. அவர் தயாரிப்பாளர் ஜாபர் சித்திக் என்பதும் தெரிய வந்தது. அது மட்டுமில்லாமல் இவர் கயல் ஆனந்தி நடித்து வரும் மங்கை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்று தெரிய வருகிறது. அதோடு இவர் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இவர் தன்னுடைய சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருடன் இணைந்துதான் இந்த போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மைதீன் இறைவன் மிக பெரியவன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அதே போல சலீம் அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். அதையடுத்து போலீசார் இந்த 3 பேருமே சினிமா முதலீடு செய்துள்ளாங்க. என்ன படத்திற்காக பைனான்ஸ் செய்திருக்காங்களோ, இவருடைய சொத்துக்கள் எங்கெங்கே இருக்கிறது என்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. அப்போது இயக்குனர் அமீர் அவர்களை மைதீன் நடிக்கும் இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை இயக்கி வருவது தெரிய வந்திருக்கிறது. இதனால் அமீருக்கும் இந்த போதைப் பொருள் கடத்து விவகாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்பி வராங்க. இந்த நிலையில இது தொடர்பாக அமீர் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. கடந்த 2 நாட்களாகவே எனது இறைவன் மிகப்பெரியவன் என்ற திரைப்படத்தில் சாஃபர் அவர்கள் குறித்து வரும் செய்திகள் அனைத்துமே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாகத்தான் நான் அறிந்து கொண்டேன். உண்மை எதுவென்று இப்போது வரைக்கும் எனக்கு தெரியவில்லை. எதுவாயினும் செய்திகள் வரும் குற்றச்சாட்டுகள் உண்மையா இருக்குமானால் அது கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது. நடிகர்களோடும் தயாரிப்பாளரோடும் சமரசங்கள் உட்பட்ட நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ற கொள்கைக்கு நான் எப்போதுமே எதிரானவன் என்பது ஊடகத்துறையில் நன்கு அறிவேன். அந்த வகையில் சட்ட விரோத செயல்கள் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவருடன் நான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நான் பத்திரிகையாளர்கள் வழக்கமாக சந்திக்கும் எனது அலுவலகத்தின் திரைப்பட பணியில் ஈடுபட்டு வருகிறேன். முழு விவரங்கள் தெரிந்த பிறகு விரைவில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரை சந்திக்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன் என கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.